தெனாலிராமன் கதைகள். முதல் கதை, காளி தேவியிடம் பெற்ற வரம். ஒரு சமயம் தெனாலி கிராமத்துக்கு துறவி ஒருவர் வந்தார். அவ்வூர் மக்கள் அனைவரும் அவரை வணங்கி ஆசி பெற்றனர். துறவிகளிடம் ஆசி பெற்றதனால்தான் நாம் இன்பமாக வாழ்கிறோம் என்று எண்ணிய மக்கள் அவரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இதையெல்லாம் பார்த்த தெனாலிராமன் துறவியிடம் சென்று, தாங்கள் ஆசியினால்தான் மக்கள் அனைவரும் இன்பமாக வாழ்கிறார்களா, அவரவர் உழைப்பின் மூலம் இன்பமாக வாழவில்லையா என்று கேட்டார். அதை கேட்ட துறவி, தம்பி, உன்னிடம் உள்ள அறிவிற்கு நீ அந்த காளி தேவியிடம்தான் வரம் பெற்று ஆசி வர வேண்டும். எனவே நான் காளி தேவியிடம் வரம் பெறத்தக்க மந்திரம் ஒன்றை உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று கூறிவிட்டு அதை சொல்லியும் கொடுத்தார். அதை கேட்ட தெனாலிராமன் காளி தேவியின் கோவிலுக்கு சென்று தேவியின் தரிசனத்தை காண தவம் இருந்தார். தெனாலியின் தாவத்தில் மகிழ்ச்சியடைந்த காளி தேவி அவன் முன் தோன்றினார். அப்போது காளி தேவியின் 10 தலைகளை பார்த்து பயப்படுவதற்கு பதில் பலமாக சிரித்தான் தெனாலிராமன். அவனுடைய சிரிப்பை பார்த்த காளி தேவி, என் 10 தலைகளை பார்த்து அனைவரும் அஞ்சுவர், ஆனால் நீ சிரிக்கிறாயே என்று கேட்டாள். அதற்கு தெனாலிராமன், எனக்கு சளி பிடித்தால் ஒரு மூக்கை வைத்துள்ள நானே மிகவும் சிரமப்படுவேன். ஆனால் உனக்கோ 10 மூக்குகள் உள்ளதை எண்ணியே நான் சிரித்தேன் என்றான். இதை கேட்ட காளி தேவியும் சிரித்து விட்டாள். அதன் பின்னர், மகனே, உனக்கு என்ன வர வேண்டும் கேள், தருகிறேன் என்றாள். தாயே, நான் அறிவிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்குவதற்கேற்ற வரங்களை எனக்கு அளியுங்கள் என்றான். இதை கேட்ட காளி தேவி, மகனே, எனது கைகளில் 2 கிண்ணங்கள் உள்ளன. அதில் ஒரு கிண்ணத்தில் செல்வத்திற்கான பாலும் இன்னொன்றில் அறிவுக்கான பாலும் உள்ளது. இந்த 2ம் உள்ளது. இதில் ஒரு கிண்ணத்தில் செல்வத்திற்கான பாலும் இன்னொன்றில் அறிவுக்கான பாலும் உள்ளது. இந்த 2இல் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து நீ குடிக்க வேண்டும் என்று கூறினாள். தெனாலிராமன் சிறிதும் தயக்கமில்லாமல் கண்ணிமைக்கும் நேரத்தில் 2 கிண்ணங்கள் உள்ள பாலை வாங்கி ஒரே கிண்ணத்தில் ஊற்றிவிட்டு அதை மடக்கு மடக்கு என்று குடித்தான். இதை பார்த்த காளி தேவி ஆச்சரியமடைந்து, மகனே, ஏதேனும் ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை தானே குடிக்க கூறினேன் என்றாள். அதற்கு தெனாலிராமன், ஆமாம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை தான் குடித்தேன் என்றான். உடனே காளி தேவி, ஏன் 2 கிண்ணங்களிலும் உள்ள பாலை ஒன்றாக கலந்தாய் என்று கேட்டாள். 2 கிண்ணங்களில் உள்ள பாலையும் ஒன்றாக கலக்கக்கூடாது என்று தாங்கள் கூறவில்லையே என்றான். தெனாலிராமன் அதை கேட்ட காளிதேவி மிகுந்த மகிழ்ச்சியுடன், மகனே, என்னையே ஏமாற்றிய உன் அறிவை எண்ணி நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டேன். நீ உனது அறிவினால் பிற்காலத்தில் பேரும் புகழும் பெற்ற சிறந்த விகடக்கவியாக விளங்குவாய் என ஆசி வழங்கிவிட்டு காளிதேவி மறைந்தாள்.